பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். நிச்சயமாய் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைன்னு சொல்லிக்கிறோம், சபையில முதன்மையான பிள்ளைன்னு சொல்லிக்கிறோம். ஆனால் நம் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்றோமா, இல்ல அந்த நாளை நம்ம வீணடிக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் நாளை வீணடிக்கிற நபர்களா இருக்கிறாங்க. ஒரு நாளை அப்படியே வீணடிக்கிறது, செல்போனை பார்த்தே வீணடிக்கிறது, டிவி பார்த்தே வீணடிக்கிறது, ஊரை சுத்தியே அந்த நாளை வீணடிக்கிறது. ஒரு நாள் போயிட்டா அந்த நாள் திரும்ப வரவே வராது. எங்க அப்பா அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, இந்த ஒரு நாள் போயிட்டா அதே நாள் திரும்ப வராதுப்பா. அதனால இந்த நாளை நீ பிரயோஜனப்படுத்திக்கோ. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க சிஸ்டர், பிரதர். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனோக்குன்னு ஒரு மனுஷன் வாழ்ந்தார். 360 வருடங்கள் வாழ்ந்தாரா. 60 வருடங்கள் குடும்பத்தோடு, 300 வருடங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிஸ்டர், பிரதர்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் எதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம் பரலோகம் போவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. வேலை செய்யறவங்க வேலை செய்யுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க ஆண்டவரை தேட முடியல, வேதத்தை எடுத்து வாசிக்க முடியல, கொஞ்ச நேரம் worship ஆராதனை பண்ண முடியல, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண முடியல, வேலைக்கு போயிட்டு வந்துட்டா பைபிள் எடுத்து வாசிக்க முடியல. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு சகோதரனே சகோதரியே, நாளை வீணடிக்கிற ஒரு நபரா இருந்து கொண்டிருக்கிறாயா? உனக்கு நேராய் தான் இந்த வார்த்தை வருகிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கொடிய ஒரு நாட்களுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி அடுத்தடுத்து என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஒரு பயங்கரமான ஒரு நாட்களுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. அதனால் தான் இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிறார். நாட்கள் பொல்லாதவைகளானபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வேலை செய்யும் போது தவற நினைச்சுக்க வேணாம். பாத்ரூம் போற டைம் இருக்கும், அந்த டைம்ல கதவை சாத்திக்கிட்டு சொல்லுவேன், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். எந்த இடத்துல டைம் கிடைக்கும் அந்த இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க சிஸ்டர், பிரதர். டைம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனோடு சஞ்சரிங்க, டைம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனோடு இசைந்திருங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, வேதத்தை தியானிங்க, பாடல் பாடுங்க, கர்த்தரோடு கூட இருங்க. நாட்கள் பொல்லாதவைகளானபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இனி வருகிற நாட்கள் கொடியதா இருக்கிறது. நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.